IBC Mangai channel like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. கார்பன் பீல் லேசர் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனா காணும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ். ஹாய் IBC Mangai viewers, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tiksha ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் இங்கே தான் இருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து ஹேனா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ வந்து கார்பன் பீல் லேசர் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதை பண்ணுறதுக்கு மிஸ் ரம்யா நம்ம கூட இருக்காங்க. ரம்யா, என்ன மாதிரியான ப்ரொசீஜர் வந்து இப்போ உங்களுக்கு பண்ண போகிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம கலைக்கு பண்ணிடுவோம். தென் அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் பீல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே, கலை நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளென்சிங் ப்ராசஸ் இதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு பண்ண போகிற அந்த ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன? கிளென்சிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கார்பன் பீல்ன்ட்டு ஒரு பீல் வச்சுப்போம், ஓகேங்களா? ஸோ அதை வந்து அவங்க ஃபேஸில் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 minute or 2 minutes வந்து அதை ட்ரை ஆக்கிடுவோம். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷார்ட்ஸ் கொடுப்போம். ஓகே, இவங்க கிளென்ஸ் பண்ணுறது வந்து வாட்டர் ப்ளஸ் இந்த அலோவேரா ஜெல்? நோ ஜஸ்ட் கிளென்சர் வச்சுட்டு மட்டும்தான் பண்ணுவாங்க. ஓகே, அலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஃபைன். இப்போ பர்டிகுலராக வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேஷியல் வந்து பண்ணுவாங்க, இல்லை ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ பர்டிகுலராக இவங்களுக்கு இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ரீசன் என்ன? ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் ஃபுல்லுமே டேனாக இருக்குது இல்லையா? இப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு க்ளோ கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். நம்ம லைக் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் எதாவது போகிறோம், ஸோ அப்படின்றப்ப வந்து இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இப்போ வேணும் க்ளோ கிடைக்கணும் அப்படின்னா வந்து இதை நம்ம பண்ணோம்னா இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம பார்க்க முடியும், ரிசல்ட்டாக பார்க்க முடியும் நம்மளால. ஓகே ஃபைன். இப்போ இந்த கார்பன் பீல் லேசர் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு இதுக்காக? எஸ். இப்போ நார்மல் பீல் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அது லைக் ஒரு 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அது வந்து பெர்மனன்ட் தான் உங்களுக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு 1/2 hourலேயே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு நிறைய ஆக்னி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆக்னில வந்து இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால இந்த ஆக்னிஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அதுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டேன் ரிமூவல் மட்டும் தான். ஸோ ஆக்னிக்குன்ட்டு தனியாக ஒரு நம்ம ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கோம், அதுக்கு தனி பீல் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாஸ்க்கை தான் உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணுறோம். ஓகே, இது இந்த மாஸ்க் நீங்களே ரெடி பண்ணுறதா எப்படி? இல்லை, அது தனியாக அந்த வெளியே இருக்கு. ஓகே, ஸோ அதை வெளில பை பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொசீஜர் யார் யாரெல்லாம் பண்ணலாம்? லைக் இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது, இல்லை எங்கேயாவது வெளியே போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களாம் பண்ணலாம். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ்க்கு மட்டுமே கிடையாது, ஸோ ஜென்ஸுக்குமே இருக்கு. போத் மென் அண்ட் விமன் 2 பேருமே இது நம்ம பண்ணலாம் நம்ம, ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்குமே இது சஜஸபிள் தான். இது ஓகே, ரொம்ப பிக்மெண்ட்டாக இருக்கு உங்களுக்கு, ஸோ பிக்மெண்டேஷன்லாம் எதுவுமே நல்லாவே ரிமூவ் பண்ணும். இது எப்படி ஒரு லேயர் போட்டு விட்டுருவீங்களா இல்லை மேலே மேலே லேயர்? ஒரே ஒரு லேயர். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா? ஸ்டார்டிங் ஒரு 18ல ஸ்டார்டிங் இருக்க ஏஜ்லேருந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். 18 and above. 18 above. இப்போ நிறைய வந்து கார்பன் எப்படி சொல்கிறது, இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்திருக்கு, ஃபேஷியல் ஸ்க்ரப் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி அந்த ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம் போட்டால் கூட இந்த ஒரு ரிசல்ட்டாக கிடைக்கும்? ஸோ இதில் நம்ம வந்து ரேஸ் பாஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட டெட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லுமே வந்து எடுத்துரும். ஸோ நம்ம அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு எஃபெக்டிவ் உங்களுக்கு இருக்காது. ஓகே ஓகே. ஸோ இதில் நல்லா உங்களுக்கு இன்டீரியராக வந்து இந்த கார்பன் பீல் போடணும் இல்லையா, ஸோ அது நல்லா அப்சர்வ் ஆகிட்டு தென் அதுக்கப்புறம் அது ஃபுல்லுமே அந்த லேயரே ஃபுல்லாக எடுத்துரும், உங்களுக்கு டேனே ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணும்.
எஸ் ரம்யா, இப்போ வந்து கலை வந்து இவங்களுக்கு இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நீங்க என்ன ஆரம்பிக்க போறீங்க? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா அந்த கார்டன் பீல. ஸோ அது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம லேசர் மூலியமா ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. சைஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லேசர் வந்து இந்த மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்க இடத்துல மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம். ஸோ ஹேனா, உங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்கு? ஒரு ட்ரீட்மெண்ட் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அது வந்து பெயின் எதுவும் தெரியல. இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ சம்திங் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பிம்பிள் கிட்டலாம் அந்த லேசர் லைட்டாக வரும்போது உங்களுக்கு ஏதாவது வலிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கும்? இன்னும் ஒரு ஸ்கின் மாதிரி தெரியல. அது மட்டும் ஸ்பெசிஃபிக்கான ஸ்பாட் மட்டும். அது வந்து இட்ஸ் ஃபைன். இது ஒன்லி ஃபார் டேன் ரிமூவிங்க்கு மட்டும் தானே? எஸ், ஓகே. இப்போ வந்து இந்த ப்ரொசீஜர் இல்லாமல் இப்போ என்ன மாதிரியான ப்ரொசீஜர் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, டைரெக்டாக போயிட்டு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கீங்க? அவங்க வீட்டுக்கு நார்மலாக இப்போ பீல்ஸ், ஃபேஷியல் ஸ்கின் லைட்னிங், ஒயிட்னிங், ப்ளஸ் பிக்மெண்டேஷன் ரிமூவல், ஆக்னி ரிமூவல், இது மாதிரி பீல் டைப், ஃபேஷியல் பீலிங். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாகவே அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ இந்தியன் இல்லை, ஸோ அவுட்டர் ஏரியாவே ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுறோம். அவங்க இங்கே வரணும் அப்படின்ற ஒரு அவசியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சில பேரால வந்து ஒர்க்கால வந்து அவங்களால இங்க இருந்து லாங் டிராவல் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மளே போய் அவங்க உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி? ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட் இல்லை, நம்ம லைக் ஃபேஷியல்ஸ், லைக் ஃபேஷியல் பீலிங், ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இப்போ ஹேர் பிஆர்பி, ஹேர் ரீக்ரோத்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வேணாலுமே நம்ம அங்கே போய் பண்ணணும். ஸோ மற்றபடி லேசர் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து இப்போ எந்த லெவலில் இருக்குது? இப்போ நீங்கள் வந்து லேசர் யூஸ் பண்ணி அந்த டார்க்காக நீங்கள் அப்ளை பண்ணதெல்லாம் எடுத்து. ஸோ அவங்களுக்கு இப்போ அந்த லேசர் நம்ம அப்ளை பண்ணிருந்தோம் இல்லைங்களா கார்டன் பீல. ஸோ அது ஃபுல்லுமே நம்ம லேசர் மூலியமா ஷார்ட்ஸ் கொடுத்து எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லுமே நம்ம வைப் பண்ணிட்டு தென் கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆலோவேரா ஜெல் மட்டும் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு. அடுத்த ப்ரொசீஜர். ஸோ எஸ், கலை அகெயின் வந்துட்டு இப்போ இந்த கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹேனா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இந்த பிம்பிள் கிட்ட போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை? பிம்பிள் கிட்ட போகும்போது கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஒரு 2 to 3 seconds இட் வாஸ் நார்மல். ஓகே, மேனேஜ். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது நார்மல் அந்த கிளென்சர் தான். ஓகே. இதுக்கப்புறமா இவங்க என்னெல்லாம் பண்ணணும் இப்போ க்ளீன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்? ஆஸ் யூஷுவல் அவங்க மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் மட்டும் அப்ளை பண்ணால். ஸோ இதுக்குன்னு தனி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்ம சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. நார்மல் டெய்லி ரொட்டீனில் அவங்க எடுத்துப்பாங்க இல்லையா, ஸோ அதுவே அவங்க மெயின்டைன் பண்ணாங்க ஓகே தான். ஓகே. இப்போது இந்த ப்ரொசீஜரால் சம் பீப்புளுக்கு வந்து இங்கே வந்து பிளாக் ஹெட் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகுமா? ஸோ அது இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியாது. பட் ஒரு ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 50% கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ டெர்மோபிரேஷன் இருக்கு ஒரு மிஷின். ஸோ அதில் நம்ம பிளாக் ஹெட்ஸ் எல்லாம். ஓகே. இப்போ வந்து ஃபைனலாக ஆலோவேரா ஜெல் போட்டு நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணிடுவீங்க. இது எவ்வளோ நேரத்துக்கு அப்படியே இருக்கணும்? 5 minutes. அவ்வளோதான். ஸோ எஸ், தேங்க்யூ கலை அண்ட் ரம்யா. ஒரு அமேசிங்கான ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு விசிபிளாகவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹேனா, உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது ஆஃப்டர் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு இப்போ லாஸ்ட் உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சு? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரிஃப்ரெஷிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைக் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு வரும்போது டல்லாக இருந்துச்சு, இப்போ இட் ஃபீல்ஸ் குட். ஸ்கின் இஸ்
ஓகே calm and fresh, I guess. சரி எஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்கும். நான் வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட்க்கு நடுவில் சில கொஷின்ஸ் நான் கேட்கும்போது அதுக்கு அழகாக வந்து பண்ணிக்கிட்டே ஆன்சர் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். Thank you. ஹாய், என் நேம் ஹானா. நான் மாடல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரண்ட்லி நான் பாண்டியிலேருந்து சென்னை ஷிஃப்ட் ஆயிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து சென்னையில் வந்த பிளேஸ் வந்து திக்ஷா ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக். ஸோ இங்கே எனக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது வந்து கார்பன் பீல் லேசர். இட் வாஸ் வெரி குட். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்ட உடனே எனக்கு இப்போ ரிசல்ட் நல்லா தெரியுது. இன்ஸ்டன்ட் க்ளோ கிடச்சிது. அந்த ப்ரொசீஜர் வந்து 15 to 20 minutes தான். பட் யூ கேன் see the result in a very good manner. So thank you Tiksha Skin and Hair Clinic. It was very good experience. And இவங்களோட இன்னொரு சர்வீஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப்லேயே வந்து அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லைக் பீல்ஸ், ஃபேஷியல் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இட் வாஸ் டோட்லி ஒர்த் இட். தேங்க்யூ. Favorite face wash? I like Forest Essentials a lot. It's very soft on the skin. Okay, moisturizer. By far, sandalwood is very beautiful. Shampoo and conditioner என்ன யூஸ் பண்ணுவீங்க?